இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சு. இன்னைக்கு 28ஆம் தேதி. இதில் மூஞ்சிங்களாம் இருக்குது பாருங்கள். இந்த மூஞ்சிங்களாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மூஞ்சிங்களாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகின்னு இருக்கிற மூஞ்சி. இதெல்லாம் இந்த மும்பை மேட்ச் அப்போது இதெல்லாம் மூஞ்சிலாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இதில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த குள்ளனை பார்த்தா தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இவன் சும்மா இல்லாத சீன்லாம் போட்டுன்னு இருக்கிறான். கதற அடிப்பீங்க தம்பி. நீ அடிக்கலாம் அவனை. இரு நாங்கள் பண்ணுறோமோ இல்லையோ, எம்ஐ ஃபேன்ஸ் எங்களை விட டபுள் மடங்காக உள்ளே இருப்பாங்க. சிஎஸ்கே மட்டும் தோத்துது. ஆனால் நீங்கள் கதற அடிக்கிறதில்ல. எம்ஐ ஃபேனு உங்களை கதற அடிப்பானுங்க. அப்புறமேட்டு சால்ட்டு அடிச்சனால ஜெயிச்சதுன்னுறானுங்க. டேய், நாங்களாம் டீமை எடுத்து வச்சுருக்கிறோம். யாரை வச்சு ஜெயிச்சாருன்னா நாங்களாம் டோனி அடித்து ஜெயிக்கணும்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோமா? நான் மக்கான்ஸ் நாங்களாம் அப்படி கிடையாது. உங்கள மாரி கிடையாதுடா. நாங்கள் எந்த பிளேயர் வச்சு வின் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு ஜாலி தான். ஆனால் உங்களை மாரி கிடையாது. டோனி லாஸ்ட்டில் இது பண்ணோம் அதை பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் செல்லக்குட்டி லாலிபாப்பான். வாப்பா செல்லக்குட்டி, உன்னை தான்ப்பா தேடி இருந்தேன் அவ்வளோ நாளா. 28ஆம் தேதி சம்பவமா? யாருக்கு சம்பவம்னு பார்த்துருவோம். 5 கப்பு வச்சிருக்கிறேன். 5 கப்பு அவன் வச்சுக்கிறான், இவன் வச்சுக்கிறான்றான். ஆனால் என்கிட்ட கப்பு இல்லை தான். ஆனால் நாங்கள் உண்மையான ஃபேன், உங்களை மாரி இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் இவர் தான் இருக்குதுலையே வாங்க சென்னையில் பதிக்க போகிறீங்களா? மெரினாவில் கரைக்க போகிறாராம். யாரை கரைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் வாங்கடா. டேய், அடுத்தது இவன் இருக்கிறதுலையே இவன் தான் ஹைலைட்ஸு. லாஸ்ட்டில் டோனி என்ட்ரி குத்தாரு பாருங்க. நீ பொட்டு வச்ச மல்லிகைப்பூ சரியான பாட்டுறா தலைவா. நீ தான் தலைவா டிஜேவாக போனோம். இவனுங்களாம் வேஸ்ட்டு. இந்த பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணு அதுக்கு மேலே. இதெல்லாம் சிஎஸ்கே ஃபேனுன்னு வச்சுக்கோ. சிஎஸ்கே ஃபேன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரவீந்திரா ஆடிந்தார், இந்தமாரி பண்ணார், அந்தமாரி பண்ணார். லாஸ்ட்டில் டோனி அடிக்க உள்ள அப்படி இப்படின்னு கத்திங்க அடுக்குது. இந்த தலைவர் ஷாலினி ஐஎம் கம்மிங்னு வந்துட்டார். இவன் ஒரு டேய் யாரா நீ? 40 பாலுக்கு டேய் மேட்ச்சு ஜெயிக்கத்தா பார்க்கணுமா? இல்லை இவனுங்க கோலி 40 பாலில் 50 ரன் அடி போகிறான். இவன் அதோட மோசமாக ஆடுறேன்னு சொல்கிறான். இவனுங்கெல்லாம் வச்சுக்கின்னு ஒன்றையும் பண்ணவே முடியாது. இது எப்படின்னா, டோனி மட்டும்தான் இந்த ஒரு டீமில் ஆடினா நீங்கள் எந்த பிளேயர் எடுக்காதீங்க. டோனி ஓப்பனிங் இறக்கி விடுங்க, டோனியை போலிங் போட வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் டோனியே ஃபீல்டிங்கு எல்லாமே கீப்பிங்கு, போலிங் போட்டு பின்னாடி போய் கீப்பிங் போய் நின்றுக்கிட்டோம். எவனை தூக்கி வச்சாங்கன்னா டோனியை போய் பிடிக்கிட்டோம். அந்தமாரி தாண்டா இருக்குது உங்கள் கதை. இந்த பொண்ணு அதுக்கு மேலே டோனி கடைசியில் 6 அடிச்சாரு பாருங்க. அந்த 6ல் தான் மேட்சே இருக்குது. போங்கடா. டோனி 4 பால் ஆடி 0ல் இருக்கிறான். இதில் வேறு டோனி நல்ல வேலை டோனி வச்சு வின் பண்ணல. டோனி வச்சு வின் பண்ணியிருந்தது உங்களை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாதுடா எப்பா. அப்புறமேட்டு 28ஆம் தேதி அவன் தலைவன் மும்பை ஃபேன் போல. இவன் தரமாக பேசுகிறா போல. இவனை தான் வச்சு இது பண்ணோம். ஆனால் இவன் இருப்பான்பா மேட்ச் உள்ளிலையோ இதுலேயே இருக்கிறான். ஆனால் வந்தான் சிஎஸ்கே ஃபேன் காலி செதற விட்டுருவான். 28ஆம் தேதி என் பங்காளிங்க வரானு வச்சு செய்வானுன்னு சொல்லிட்டான். அவன் வேற ஒரு சேலஞ்சு விட்டான் போல. எம்ஐ தோத்துதுன்னா நான் அம்மனை கட்டியாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் நடந்தான். கெத்து தலைவன், நீ எப்பயுமே கெத்து தான். இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இல்லை, இது சிஎஸ்கே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வச்சு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. எவ்வளோ சொம்படிக்க முடியுமோ அடிக்கிறீங்க. அந்த அனிருத்து டேய் பாவீங்களா, உன்னெல்லாம் நல்ல இது நினச்சிருந்தா பார்த்தா நீயே டோனி சொம்படிக்கிறியாடா. அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்பா ரொம்ப முடியலப்பா. சரி விடு. அதான் பார்த்தா லாஸ்ட்டில் வந்தான் பேர். இவன் தான் இவன் இந்தமாரி ஃபேன்ஸ் தான்ப்பா நம்மளுக்கு வேணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் மஞ்சா பூச்செடி, சிஎஸ்கே பூச்சி, ஆர்சிபி மோலைடி. ஆமாம், இன்றைக்கி மோலை அடிப்பாங்க ஆர்சிபிக்கு. ஆர்சிபி ஜெயிக்கும், எல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருங்க. சிஎஸ்கே வச்சு செய்யின்னு செய்கிறோம். இந்த குள்ளலாம் இருக்கிறான் பேர். தோத்துதுன்னா அவனெல்லாம் கண்காண இடத்துக்கு அமுச்சு விட்ருங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அவனை மட்டும் கண்ணில் காட்டிடாதீங்க. காட்டினீங்கன்னா எம்ஐ ஃபேன்ஸே பிடிச்சி செதற விட்ருவானுங்க. ஓகே விடுங்க, இன்றைக்கி பார்த்துருவோம் சிஎஸ்கேவோ ஆர்சிபியான்னு சொல்லிட்டு. ஆர்சிபி ஃபுல் ஃபார்மில் இருக்குது, சிஎஸ்கே நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. எனக்கு 2 மேட்ச்சில் எனக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். ஏன்னா ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்.
ஏன்னா அது ஒரு கப் அடிக்குதோ இல்லையோ, ஆனால் வந்து சிஎஸ்கேவை அடித்து நொறுக்கி அவனுங்களை கூவாகணும், அடித்து செதற ஒன்று அவனுங்களை அப்படியே காணாமல் போனால் அவனுக்கு வந்து சிஎஸ்கே இருக்கவே கூடாது. அடிக்கிறதுல நீ அவனை சிஎஸ்கே ஃபேன்ஸில் கண்ணில் தண்ணி வரக்கூடாது, ஊற்றணும் கீழே எல்லாருக்கும், அடி போடுங்கடா. ஆனால் இன்னைக்கு விடக்கூடாது. ஆர்சிபி தரமாக செஞ்சு விடுங்க. போன வருஷம் வந்து இவனுங்க என்ன சொல்கிறது, தலைமை எப்பயுமே பண்ணுறது தான் பண்ணுறான். நீங்கள் வந்து ஐயோ கோலி எங்களை இந்தமாரி பண்ணிட்டாரு அந்தமாரி பண்ணிட்டாரு அப்படின்றீங்க. இந்தியா டீமில் இந்தமாரி பண்ணும் போதெல்லாம் என்ன வேணா சொல்கிறீங்களாடா? டேய் உங்களை தண்டா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களே. ஆர்சிபின்னு வந்துட்டா வந்துடுவீங்க கலப்பிக்கின்னு எல்லாம். அடா போங்கடா, ஆர்சிபி தான் இன்றைக்கி அடிக்கும் அவனை. டேய் அந்த குள்ளனை மட்டும் என் கண்ணில் காட்டுறாதீங்களா, அடிச்சு சொருவிடுவோண்டா அவனை. ஆர்சிபி ஜெயிக்க போகுது. இன்னைக்கு சென்னை கதற போகுது, கதற விட்றோம் சென்னை.